வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்க. இதை பாக்குறீங்களே, வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு அடுத்து துணி மார்க்கெட்டு. அதாவது நமக்காக இல்ல, எல்லா இந்திக்காரவங்களுக்காக. வாரம் வாரம் பாத்தீங்கன்னா அந்த ரோடு அப்படியே சஜோதியா இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 10 ரூபாயில இருந்துங்க மேக்சிமம் 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு மேல எந்த துணிமணியும் விற்பனை இல்லைங்க. எல்லாமே விலை கம்மி. இந்திக்காரனுங்க கொத்தனார் வேலை செய்யறதுக்காக இங்க வந்துடுறானுங்க. வந்தா கூட்டம் அப்படியே அலை மோதுங்க. இததாங்க செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னாரு, இந்திக்காரனுங்க உள்ள வந்துட்டானுங்க அப்படின்ட்டு. இத பாக்குறீங்களா, தமிழ் ஆளுங்க யாராவது இதுல இருக்காங்களா பாருங்க. இந்த மெட்டீரியல் திருப்பூர்ல தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. திருப்பூர்ல எப்படின்னா டைமேஜ் ஆன மெட்டீரியல் தூக்கி போட்டுருவாங்க. அதை ஒரு 500 100 200 கொடுத்து ஒரு மூட்டையை வாங்கிட்டு வந்துடுறாங்களாம். இங்க அந்த துணிமணிகளை எங்க ஓட்ட இருக்கோ உடசல் இருக்கோ அதை கட் பண்ணி தூக்கிட்டு எல்லா சைஸ்லயும் சாக்ஸ்ல இருந்து உள்ளாடையில இருந்து மேலாடை வரைக்கும் இங்க மிகவும் அற்புதமான ஒரு விலையில இங்க விற்பனை ஆயிட்டு இருக்கேன். அதோட மட்டும் இல்லாம இன்னொரு ரகசியமா சொல்றாங்க. இது பலருக்கு தெரிஞ்சோ தெரியாமலே இருந்திருக்கலாம். வீட்டுக்கு வீடு கதவை தட்டி பெண்கள்லாம் துணிமணி இருந்தா கொடுங்க, பழைய துணி இருந்தா கொடுங்க, பழைய ட்ரெஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லைங்களா. அவங்க வாங்கிட்டு ஒரு மூட்டை துணியை அதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கான், அங்க கொண்டாந்து வித்துருவாங்களாம். அதுல அவன் என்ன பண்றான், கீஞ்சி போன இடத்த கட் பண்ணி தூக்கிட்டு அங்க ஓரம் அடிச்சுட்டு இதா இருக்கு பாருங்க, அப்படியே அதை கொண்டாந்து ஃபுல்லா ட்ரை வாஷ் பண்ணி இங்க கொண்டாந்து விற்பனைக்கு விற்கிறாங்க. தெரிஞ்சவங்க தமிழ் ஆளுங்க இந்த துணியை பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. ஒன்லி இந்திக்காரவங்க மட்டும்தான். இன்னைக்கு இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா பரபரப்பான விற்பனைங்க. மீன் மார்க்கெட்டு, மீன் சந்தையில கூட்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா அங்க துணி மார்க்கெட்ல வானாவரத்துல ரொம்ப அற்புதமான விலைக்கு அற்புதமான ஒரு இந்திக்கார நண்பர்கள் வாங்குறாங்க. இந்திக்காரவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 10 பேர் 20 பேரா வேலை செய்யும் போது அவங்கள்ட்ட எந்த ஒரு இதுவுமே எதிர்ப்புமே நம்ம காட்ட முடியாது. ரொம்ப அன்பா செலுத்துவானுங்க. 24 ஹவர்ஸ் வேலை செய்வானுங்க. டீ கூட கேட்க மாட்டானுங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க. அதே இந்திக்காரவங்க ஒரு 50 பேருக்கு மேல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கேள்வி கேட்டா முறைக்கிறானுங்க, கோவப்படுறானுங்க. அப்படி இருந்தனாலதான் இந்த காணொலி. ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.